இப்போ இந்த இடத்துல வாஸ்து அப்படின்றது எதையெல்லாம் வலியுறுத்துகிறது, இந்த 8 திக்கும் எப்படியெல்லாம் நமக்கு பலன்களை உரைக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுக்கு அந்த பிறப்பினுடைய தன்மை அவன் இறைவனோடு எந்த நிலையில் தொடர்பில் இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய திசை பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா வடகிழக்கு. அப்போ இந்த இடத்துல வடகிழக்கு பகுதி ஒரு வீட்டில் சரியா இருந்துச்சுன்னா அவர் இறைவனோடும் பிரபஞ்சத்தோடும் அதிக தொடர்பில் இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது விஷயம், ஒருவருடைய வீட்டில் ஆரோக்கியத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ஜாதகத்தில் நெருப்பினுடைய தத்துவம். அந்த நெருப்பினுடைய தத்துவத்தினுடைய பிரதிபலிப்பு ஒரு வீட்டினுடைய கிழக்கு திசை. அப்போ அந்த கிழக்கு திசையை வைத்து உங்க ஜாதகத்தில் நெருப்பு தத்துவம் எப்படி இருக்கிறது, அதே போல வீட்டில் அந்த கிழக்கு திசையை வைத்து உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப அழகா கணக்கிடலாம். அதுபோல ஒரு தனி மனித ஜாதகத்தில் செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன். அந்த செல்வத்தினுடைய பிரதிபலிப்பு தான் உங்க வீட்டினுடைய தென்கிழக்கும் சமையல் அறையும். அப்போ அந்த தென்கிழக்கு தொடர்பை நாம கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அதுபோல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய இடம் என்பது விருச்சிகம். விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த தாக்கத்தினுடைய தன்மையை வீட்டினுடைய தெற்கு திசை நமக்கு சொல்லும்.